இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு பேசும் பொருளா இருக்கிறது. அதாவது இப்போ பொலிட்டிக்கல்ல, அதாவது தேர்தல் நெருங்க போகுது. இந்த நேரத்தில் எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா யாரோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் தான். ஆனா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தாவேகா கூட்டணி கிடையாது, தனிச்சு தான் நிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லலாம். இல்ல புதுசா கட்சியை பராமரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, கூட்டணி கண்டிப்பா இருக்கு. ஆனா அது யாரு கூட அப்படின்றது உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு கருத்து கணிப்பு ஒன்று இருக்கு, இவங்களோட தான் வைக்க போறாங்க அப்படின்றது. ஆனா இப்போதைக்கு ஏன் கூட்டணி அவங்க அறிவிக்கல அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்ல போறேன். ஸோ ஏன் கூட்டணி அறிவிக்கல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. 2026 அதாவது சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்தில் எப்பவுமே வழக்கம் போல ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க தான் ஆள போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் புதுசாக டிவிகே இந்த கட்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே நினைச்சிட்டு இருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம நிறைய ஊடகங்கள் நிறைய வீடியோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டிவிகேக்குன்னு ஒரு செப்பரேட்டா ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய சினிமா நடிகர் அப்படின்றப்போ கண்டிப்பா அவருக்கான ஒரு சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வரை என்ன பேசும் பொருளா இருந்துச்சு அப்படின்னா, டிவிகே ஏடிஎம்கேவோட ஜாயின் ஆக போகுது, ஒரு கூட்டணி ஒன்று வைக்க போறாங்க. ஏன்னா விஜய் இது வரைக்கும் பேசினதுல டிஎம்கே அடிக்கிறாரு, பிஜேபி அடிக்கிறாரு, எல்லா கட்சியும் அடிக்கிறாரே தவிர ஏடிஎம்கே வேணும் தொடக்கூட இல்லை. அதுக்கு காரணம் இதுவாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அம்மா மேலே இருக்கிற பயமா இல்லை அம்மா மேலே இருக்கிற மரியாதையா அப்படின்றதில்ல. இது வரைக்கும் அவங்க ஏடிஎம்கே எந்த ஒரு சீண்டலும் சீண்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்கள் இன்னும் பேசவே இல்லை, அவங்களும் பேசலை நாங்களும் பேசலை அப்படின்னு சொல்லி அவர் விட்டார். ஆனால் நிறைய கூட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு கொடி காட்டுறப்போ வருது, புளியார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி கொடி பறக்குதா அப்படின்ற மாதிரிலாம் நிறையாவே சொல்லியிருந்தாங்க. இதை வச்சு தான் இது கூட்டணி சேர போதோ அப்படின்னு சொல்லி ஒரு பேசும் பொருள் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, தாவேகா காங்கிரஸோட இணைய போதா இல்லை பாஜகவோட இணைய போதா? பாஜகவோட இணையறதும் ஏடிஎம்கேவோட இணையறதும் ஒன்று தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸோட இணையறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் இப்போ டிஎம்கேவோட இருக்காங்க, அவங்க காலங்காலமாக டிஎம்கேவோட தான் இருக்காங்க. அப்படின்றப்போ இணையறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுவே பாஜகவோட இணையறாங்க அப்படின்னா அதுக்கு அதிக சதவீதமாக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் பாஜக எந்த இடத்துல அடிக்கவே இல்லை. இப்போ வச்ச செயற்குழு மீட்டிங்காக இருக்கட்டும், அது அவசரமாக சிறப்பு மீட்டிங்லாம் வச்சாங்களே, அதுல கூட பாஜக அவங்க எதுவுமே பேசவே கிடையாது. ஃபுல்லா டிஎம்கே பத்தி மட்டும் தான் பேசிட்டே இருந்தாங்க. எனக்கே ஒரு மாதிரி, ஏன்னா ஒரு வாட்டி பாசிசம் பாஜகன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பாஜக பத்தி பேசவே இல்லை. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அதான் பயந்துட்டாரு விஜய், பயந்துட்டாரு. ஏன்னா சிபிஐ எலெக்ஷன் வந்துருச்சுல்ல, ஸோ அது அப்படியே பாஜக கொஞ்சம் அப்படியே தாவுறாரு. ஏன்னா சிபிஐலேருந்து விஜய் காப்பாற்றணும்னா பாஜகவில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட்டணி வைக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூட்டணி கன்ஃபார்மாக அவர் வைக்கிறாரு. ஆனால் ஏன் இப்போ அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகிறோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒருவேளை விஜய் யோசிக்கிறது என்ன, அதாவது தாவேகா தலைவர் விஜய் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ கூட்டணி அறிவிச்சோம் அப்படின்னா அது எந்த வகையிலையும் படத்தை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றது தான் அவரோட ஒரே ஒரு நோக்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றப்போ ப்ரொமோஷன் சைட்லாம் இன்னும் யாருமே இறங்கவே இல்லை. அதாவது கரூரில் ஒரு சம்பவம், ஒரு மிகப்பெரிய சிறப்பான சம்பவம் நடந்துச்சுல, அந்த சம்பவத்திலேயே விஜய் ஒரு மாதிரி இதாக இருக்காரு, இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்ற சந்தேகத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அதான் மக்கள் மீன்ஸ் அந்த 41 பேர் இறந்து போனாங்கல்ல, அவங்க குடும்பத்தில் எல்லாருமே அழைச்சிட்டு மகாபலிபுரத்தில் தனித்தனியாக ஒருத்தரை சந்திச்சு அவங்களும் செப்பரேட்டாக ரூம் போட்டு கொடுத்து, அதாவது தாவேக்கால அவங்க தங்குறதுக்கு ரூம் போட்டு கொடுத்து, அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடும் போட்டு அவங்கள்ட்ட நல்லா அழுது எல்லாமே பண்ணி இப்போ பத்திரமா வீட்டுக்கு அமைச்சிட்டாரு. அப்படின்றப்பதான் இப்போ பாடல் கூட ரிலீஸ் ஆயிருச்சு, அது கூட நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ படத்தோட எப்படி ப்ரொமோஷன்ல முழுமையா அந்த டீம் இறங்க போகுது. அதாவது படத்தை இப்போதைக்கு நல்லா கொண்டு போகணும் அப்படின்றது. ஏன்னா இப்போ படத்தை யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. கொடுத்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒரு கொடுத்தாரு அப்படின்றது தான் தெரியல. எல்லாருமே எதுக்குற விஜய் அவர்கள் படத்தை மட்டும் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்தது ஏன் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பேசும் பொருளாக இருக்கு. இப்போ ஃபுல்லாகவே ஒரு யோசிக்கிறது என்ன அப்படின்னா, ஜனநாயகர் படத்துக்கு அப்புறம் தான் கூட்டணியை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது மெயின் ஃபுல்லான ரீசன் என்ன அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் ஒரு தலைவருக்கு முன்னாடி ஒரு நடிகர் அப்படின்றப்போ அவரோட கடைசி படமாக இருக்கிற இந்த ஜனநாயகனை கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில்லாக கொண்டு போயிடணும், ஒரு பெரிய படமாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஏன்னா இதுவே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ஜனநாயகன் ஒரு கடைசி படமாக இருக்க போகுது. அது மட்டும் இது அரசியல் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி இந்த படம் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சினிமா
சினிமாவே நடிங்க, நீங்கள் சினிமாவோட தமிழ் சினிமாவில் வந்துட்டீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய தாக்கமாக இருக்கும், அதனால நீங்கள் சினிமாவிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் துணை முதலமைச்சரான, அதாவது இப்போ பார்த்தோன்னா பவன் கல்யாணம் வந்து ஒரு துணை முதலமைச்சராக இருக்காரு, ஆனால் அவர் இன்னுமே படங்கள் எல்லாமே நடிச்சிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி நீங்களும் துணை முதலமைச்சராக இருங்க, துணை முதலமைச்சராக படங்கள் நடிச்சுக்கிட்டே இருங்க, உங்கள் படத்தை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், படத்தை பார்க்கணும் அப்படின்னா தலைவர் ஆகிட்டாருன்னா அப்படின்னா ரீரிலீஸ் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து துணை முதலமைச்சராக நான் வந்து குதித்தால் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி தாவேகா தலைவர் விஜய் வந்து இறங்கினா சிஎம்மாக தான் இறங்குவேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்திருக்கிறதா அப்படி சொன்னாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜனவரிக்கு அப்புறம், எனக்கு தெரிஞ்சுன்னா நான் சொல்லலை, அதாவது கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக தாவேகா வந்து இன்னொரு கட்சியோட கண்டிப்பாக கூட்டணி வைக்கும். அந்த கட்சி வந்து எந்த கட்சி அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், ஒரு கெஸ் ஒன்று வச்சிருப்பீங்க. சரி, ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து தாவேகா வந்து எந்த கட்சியோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், காங்கிரஸா, பாஜகவா, ஏடிஎம்கேவா அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டு, இல்லை கூட்டணியாக வைக்க வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.